ஒரு ஊரின் சத்திரத்தில் துறவி ஒருவர் வந்து தங்கினார். அவரை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருந்து வணங்கி வழிபட்டு அவரின் வழிகாட்டுதலால் வார்த்தைகளால் நிறைவடைந்தனர். ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும் அந்த துறவியின் புகழ் வெறுப்பை தந்தது. அவரை எப்படியாவது மட்டம் தட்டணும், ஏளனப்படுத்தி கேலி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் அந்த மனிதன். கையில் ஒரு பட்டாம்பூச்சியை வைத்து ஒழித்தபடி தன் முதுகுக்கு பின்புறம் மறித்து கொண்டு துறவியின் முன் சென்று, ஐயா, நீங்கள் ஞானின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என் கையில் ஒரு பூச்சி இருக்குது. அது உயிரோடு இருக்கா அல்லது செத்து விட்டதா? கண்டறிந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சவால் விட்டான். பூச்சி செத்து விட்டதாக சொன்னால் அதை உயிருடன் காண்பிக்கவும், உயிருடன் உள்ளதாக சொன்னால் அதை உள்ளங்கையிலேயே நசுக்கி சாகடிக்கவும் அந்த மனிதன் தயாராகி இருக்கிறான் என்று துறவி புரிந்து கொண்டார். ஐயனே, அந்த பூச்சி உயிருடன் இருப்பதும் செத்து போவதும் உன் கையில்தான் இருக்கிறது என்று சாதுரியமாக சொன்னார் அந்த துறவி. ஏளனப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய மனிதன் வாயடைத்து நின்றான்.